கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நமக்கு இது மாம்சீக பிரகாரமான ஒரு கருத்தை தான் நாம் அதிகமாக புரிந்து கொள்கிறோம். இந்த வேத பகுதி அநேக நேரங்களிலே அநேக போதகர்களால் எடுத்து கையாளப்படுகிறது, ஜபங்களிலே இது பயன்படுத்தப்படுகிறது. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, யாருடைய இருதயத்திலும் அது தோணவும் இல்லை. பாத்தீங்களா நான் எப்படி இருந்தேன்னா இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அபரிமிதமாய் ஆசீர்வாதம். நினைச்சே பார்க்கல, நானெல்லாம் இப்படி ஒரு நாள் கார்ல போவேன்னு காணவே காணல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய அப்படி நாம் சொல்லுகிறதை அநேக நேரங்களில் நாங்கள் இதே போல இன்னொரு வசனத்தையும் இதே கருத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களா. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு. பாருங்க, நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகம். அதான் அதுல ரொம்ப அழுத்தம் கூட சொல்றாரு, மிகவும் அதிகமாய். சும்மா வெறும் அதிகமா இல்ல, மிகவும். இப்ப நமக்கு என்ன தோணும், ஆண்டவரே எப்படியாச்சும் எனக்கு ஒரு வேலையை தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். வேலை கிடைச்ச உடனே என்ன சொல்றோம், பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, மிகவும். நீங்க ஜெபிப்பதற்கும் வேண்டி. நான் பாருங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலையை கேட்டேன், ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வேலையை கொடுத்தார். பாத்தீங்களா, மிகவும் அதிகமாய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இவைகள் அது அந்த அர்த்தத்திலேயா அந்த கருத்திலேயா வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் அநேக நேரங்களில் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்ன, நான் இந்த வேத வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க எழுதி தந்திருக்கிறீங்களோ, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு எழுதி என் கருத்துல கொடுத்திருக்கீங்களோ அதே கருத்துல நான் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நான் தவறாகவே எப்போதும் சிந்திக்கக்கூடியவன். நான் எப்போதும் சங்கீதக்காரர் சொன்னது போல என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே மண்ணுக்குரியவைகளையே நான் சிந்திக்கிறவனா இருக்கிறபடினால நீ வேண்டிக் கொள்ளுகிறது அதிகமா நமக்கு சிந்தனை அங்கே போகிறது. பாருங்க, உதாரணம், இயேசுவிடத்திலே தேவாலயத்தை அப்படியே காண்பிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா கட்டப்பட்டு இருக்குது. பாருங்க, பிரம்மாண்டமான ஆலயம் சாலமோன் கட்டினார் பாருங்க, ஏரோது கட்டினார் பாருங்கன்ட்டு. ஆண்டவர் சொன்னாரு, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்படுகிற நாள் வரும். அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, நான் என்ன செய்வேன், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன், எழுப்புவேன். உடனே அதப்படி 3 நாளில வேதம் சொல்லு. அவரோ தன்னுடைய சரீரமாகிய தேவாலயத்தை சொன்னார், இவங்களோ இந்த கட்டடத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல அநேக நேரங்களில் வசனத்தை தேவன் வேறொரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளோடு பேசும்போது நாம் நம்முடைய கீழான எண்ணங்களினாலே நம்ம என்ன செய்யறோம், கீழாவே யோசிக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் இந்த கீழான காரியங்களை பெற்றுக்கொள்வதிலேயே அதிக மும்முரமா இருக்கிறோம். அது நமக்கு தராரு என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை. அது அடிப்படை தேவை, தேவன் அதை நமக்கு செய்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் தேவைகளை தேவன் சந்திப்பார். அதுக்காக நான் கையும் காலம் கட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, நான் வேலை செய்யணும். அவர் அதான் சொல்றாரு பாருங்க,
பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சான். விளைய செய்கிறது கர்த்தர், வேலை செய்ய வேண்டியது நாம. அதற்கான பலனை தருகிறவர் அவர். வேலை செய்வதற்கான பலனை தருகிறார். அந்த சம்பாத்தியத்தை, அதை பாதுகாப்பதற்கான கிருபையை தருகிறார். அது தேவையில்லாமல் செலவழிக்கப்படாதபடிக்கு, அனாவசியமாய் செலவழிக்கப்படாதபடிக்கு அதை ஆசீர்வதித்து தருகிறார். நாம் சம்பாதிக்கிறோம், அனாவசியமாய் செலவழித்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பாருங்க, அப்போ இங்க தேவன் சொல்லுறாரு, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினத கண் காணல, காது கேட்கல. என்னது ஆயத்தம் பண்ணார்? அப்ப கேள்வி வரும். நம் இது வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, அங்கே அதுல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இங்க பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய உலகம் உண்டாவதற்கு முன்னையே ஆண்டவர் நம்முடைய மகிமை என்னங்க? மகிமை என்னங்க? நம்ம சொல்றோம் மகிமைன்னு சொல்றோம். இதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில், ஸ்திரீ புருஷனுக்கு எப்படி இருக்காங்க? மகிமையா இருக்காங்க. நாம் தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும். மகிமைன்னா பாருங்க, நம்மை குறித்து பெருமைப்படக்கூடிய, பாத்தியா என் புள்ளடா, எப்படி இது என் பிள்ளை, அவன் இப்படித்தான் இருப்பான். பாருங்க, தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின அந்த 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 காரியத்தை இந்த உலகத்தின் பிரபுக்கள் அறியல. அது மறைக்கப்பட்டிருந்துச்சு, அவங்க கண்ணுக்கு அது தெரியல. அது நமக்கு தெரிஞ்சு எப்படி தெரியும்? பாருங்க, அங்கே 11ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை படிங்க. எப்படி மனுஷனில் உள்ள ஆவியை அண்டி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அண்டி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாருங்க, நான் துவக்க ஜபம் முதல் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். எனக்குள்ளே பாருங்க, ஜபம் பண்ணும்போது கூட துவக்க ஜபத்துல சகோதரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே நாங்க நிரப்பப்பட்டிருக்கணும். 6ஆவது நேரத்துல சகோதரர் சொல்லாது, உங்களுடைய ஆவியினால நாங்க நிரப்பப்பட்டிருக்கணும். பாருங்க, அந்த வசனங்கள் கூட என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஆவியை பெறாமல் ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்வதும் தேவனுக்குரியவைகளை புரிந்து கொள்வதும் இயலாத காரியம். தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் விளங்காது, அவனுக்கு தேவனுடைய மகத்துவங்கள் புரியாது. அவனுக்கு என்னதான் சொன்னாலும், தேவனை பற்றி ஆயிரம் தான் போதித்தாலும் அவன் அதை உணர மாட்டான், அறிய மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இல்லை. எப்படிங்க அப்ப தேவனுடைய ஆவியை எப்படி பெறுறது? பாருங்க, அது என்னங்க தேவனுடைய ஆவி? எப்படி அது புரிஞ்சிக்க முடியும்? பாருங்க, பறவை இனங்கள் இருக்கிறது. கோழி முட்டையிட்டு அடகாத்து என்ன செய்யும்? குஞ்சு பொரிக்கும். காக்கா முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கும், அப்படித்தானே? காக்கா முட்டைய கோழிக்கு அடை வச்சா பொரிக்குமா? பொரிக்கும்.
ஆனா காக்கா அந்த குஞ்சு வளர்ற வரைக்கும் இறைய அழகுல எடுத்துட்டு வந்து குஞ்சுக்கு கொடுக்கும். கோழி அப்படி செய்யுமா? கோழிக்கு அது தெரியுமா? அது வேற ஆவி, இது வேற ஆவி. இதுக்கு குஞ்சை இப்படிதான் காப்பாற்றணுங்கிறது இதுக்கு தெரியாது. கோழி முட்டையை காக்காவுக்கு வச்சாலும் பொரிக்கும். காக்கா என்ன செய்யும்? எடுத்துட்டு வந்து கொடுக்க போகும்போது கோழி குஞ்சாக்கு எங்கேயோ போயிருக்கும். அது கிண்டிமேயே போயிருக்கும். பாருங்க பாருங்க, இந்த ஆவி இல்லை என்றால் ரெண்டையும் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவி இல்லை என்றால் தேவனுக்குரியவர்களை நமக்கு விளங்கிக் கொள்ளவே முடியாது. நாம் வேத வசனங்களை வாசிக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் தேவனை என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்ப தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு ஆவி தேவை. அது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக நாம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவனுடைய ஆவியை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது என்னதான் நம்ம கேட்டாலும், என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் உபவாசம் இருந்தாலும், என்னதான் அபிஷேக கூட்டத்துக்கு போயிருந்தாலும், என்னதான் நடந்தாலும் நமக்கு என்ன செய்யாது? அது விளங்கவே விளங்காது. அது புரியாது. ஏதோ போய் உக்காந்தோம், என்னமோ பாடினாங்க, என்னமோ ஆடினாங்க, வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கையில அது எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொண்டு. அப்ப தேவனுடைய ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது? சொல்லுங்களேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா விலகி இருக்கு. பாருங்க, ஆண்டவரிடத்துல வர்றாங்க, வாயினால எல்லாம் சொல்றாங்க, சோத்திரம் சொல்றாங்க, அல்லேலூயா சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுல இருக்கு? உதட்ட அளவுல தான் இருக்கு. அது உள்மனதிலிருந்து வரவில்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரவில்லை, வெளியே இருக்கு. வெளியில பார்த்தா சிலுவைதான் தொங்குது, ஒயிட் தான் போட்டிருக்கும், பேரு தான் மாறி இருக்குது, ஹென்றி ஜோசப்னு பெரிய பேர் இருக்குது. வீடுகள்ல போனா வசனங்கள் அதிகமா இருக்கு, வாகனங்களிலே வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் மேலோட்டமாய் இருக்கிறது. உதடுகளினால் என்னிடத்துல சேர்றாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அன்பு செலுத்துவாங்க பாருங்க, இப்படி திரும்பின உடனே வித்தியாசமா இருப்பாங்க பாருங்க. இங்க என்ன? உதட்டளவுல இருக்கு, ஆனா உள்ளத்துல இல்ல. பாருங்க, ஏசாயா இதை குறிச்சு எப்படி சொல்றாரு பாருங்க. ஏசாயாவும் 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கு. ஆண்டவருக்கு பயப்படு, இல்லைன்னா உன்னை அடிச்சுடுவாரு. ஆண்டவருக்கு பயப்படு, நீ என்ன ஆலயத்துக்கு போகலையா, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அப்படியா? அப்ப நான் ஆலயத்துக்கு போறேன். ஐயோ, ஆசீர்வதிக்கப்பட முடியாதா? ஐயோ, நான் பாவம் செஞ்சுட்டேனா, ஆண்டவர் என்ன அடிச்சிருவாரா? பாருங்க, எனக்கு போன வாரம் சிரிப்பா இருந்துச்சு. ஆதி பைபிளை மிதிச்சிட்டான்.
ஐயோ மிதிக்க கூடாது தங்கம், ஏசாமி கண்ணை குத்திரும். பாருங்க, இப்படிதான் சிறு குழந்தையை போல ஆண்டவர் அடிச்சிருவாரு, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, என்னை கொன்னுடுவாரு, என்னை நரகத்துல போட்டுருவார். இது கற்பிக்கப்பட்ட ஒரு கற்பனை. அந்த பயத்துல ஆலயத்துக்கு வரும். பாருங்க, அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 78 29 இருந்து படிங்க. 78 29 இருந்து படிங்க. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கிற, அவர்கள் போஜனம் அவர்களுடைய வாயில் இருக்கும் போது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்த. பாருங்க, தேவன் செய்த அதிசயங்களை நம்பல. அவர் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி வந்த வழியை அவர்கள் கண்டிருந்தும் அவர்களை விசுவாசிக்கல, அவரை விசுவாசிக்கவில்லை. செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்களை நடத்தினார். அதை பார்த்தாங்க, அதுல நடந்து அந்த பக்கம் வந்தாங்க. பார்வோன் அப்படியே செய்ய முற்பட்டு, வேதம் சொல்லுகிறது, ஈயம் தண்ணீரில் அமிழ்வது போல பார்வோனும் அவனுடைய குதிரை வீரரும் சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அங்கே வேதம் ஒன்றை அழகாக பதிவு பண்றது, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சமுத்திரத்திலே தங்கள் பிரயாணத்தை வருத்தத்தோட, எப்படின்னா பாருங்க, குதிரை வண்டி போயிட்டு இருக்குது, வீல் கலன்றது நடுக்கடல்ல, என்ன நடக்கும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கா? சில நேரங்கள்ல நல்லா போயிட்டு இருக்கான். கடந்த நாட்கள்ல சொன்னது போல ராஜா தான் அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னே ஒரு விக்க போனா காத்தடிக்குது, உப்பு விக்க போனா மழை பெய்யுது, என்னன்னே இது நமக்கு சோதனையா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது போல வருத்தத்தோட நடத்தும்படி கடல்ல போனா உருளை கலருது, வீல் சக்கரம் மணல்ல பதிஞ்சிக்குது. இவங்க சீக்கிரமா தாண்ட முடியல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவர்கள் அக்கறைப்பட வேண்டும், இவர்கள் சீக்கிரமா போய் அவர்களை பிடிச்சிடக்கூடாது. அதனால ஆண்டவர் இவருடைய ஓட்டத்தை என்ன செய்யறாரு? ஸ்லோ பண்றாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? ரொம்ப வாழ்க்கை என்ன பண்ற, கஷ்டத்தோட ஓடிட்டு இருக்குது. எங்க வேலைக்கு போனாலும் ஒன்றும் சம்பளம் சரியா வர மாட்டேங்குது. ஏன்? மனுஷனால் கற்பித்த பயம் உள்ள இருக்கு. ஐயோ, நான் சர்ச்சைக்கு போகலன்னா நல்லா இருக்காது, போகணும், நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட முடியாது, போயிடணும் அப்படின்ற பயத்துல என்னமோ அன்னைக்கு சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஒய்ஃப் தான் அடிக்கடி, ஜெயதான் அழகா சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல கோயில் வீட்டு முன்னாடி வந்து அந்த அந்த ஒரு சொடலமாட சாமின்னு சொல்றேன், அது அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு கோயில், அதுல ஆடுவாங்க. அவர் வீட்டு, எனக்கு இந்த வாட்டி கடா வெட்டினியா இல்லைன்னா உன் வீட்டுல இலை உள்ள போகுது, அது உள்ள போகுது, இந்த வருஷம் ஏன் செய்யல? சாமி நான் செஞ்சிடறேன் சாமி, இந்த வாரத்திலே செஞ்சு முடிச்சிடுறேன். நம்முடைய ஆண்டவர் அப்படி மிரட்டி, ஆலயத்துக்கு வரலன்னா பாரு வீட்டுல சோறு இல்லாம ஆக்கிடுவேன், அப்படி நம்மளை மிரட்டுற ஆண்டவர் இல்ல பாருங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்க வேதம் சொல்லுகிறது, திருப்தியான சாப்பாடு கொடுத்தாரு. என்ன செய்யறாரு பாருங்க, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவர்கள் தங்கள் இச்சை வெறுக்கல, கேட்டு கொடுத்துட்டாரு, வேலையை கேட்டு கொடுத்துட்டாரு. ஆனாலும் சர்ச்சைக்கு போடுற நாள்லயும் கட்டை போட்டு வேலைக்கு ஓடிடுறது. அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிருமா? ஏன் தம்பி? அது ஒரு பயத்தின்
கழுத்துல ஐயோ அப்படி இல்லை பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன், 32 இருந்து படிங்க. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து போதும். பாருங்க, இதெல்லாம் நடந்த உடனே கடைசியில என்ன செய்யறாங்களாமா, அதிகாலையிலே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம், ஆராதனைக்கு முதலா வேக வேகமா ஓடி வர்றது பாருங்க. நல்லா இருக்கும்போது ஒரு மாதிரி, அடி வாங்கினதுக்கு பிறகு எப்படி வேக வேகமா செய்யறாங்களாமா. அடுத்த வசனத்தை படிங்களா. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அருமையான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். அடுத்த வசனத்தை படிங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னாங்க. என்னவாமா, காலையிலேயே ஜெபம் பண்ணாங்க, என்ன சொன்ன, தேவன் தங்கள் கண்மலைன்னு சொன்னாங்க, உன்னதமான மீட்பு ரெண்டு நினைவு கூர்ந்தார்கள். வேதம் என்ன சொல்லுது, ஆனாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இச்சகம்னா என்னங்க, இச்சகம்னா என்ன, நீங்க சமத்து பிரதர், நீங்க இல்லைன்னா நான் இல்லை பிரதர், நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்றது. மகேந்திரன் போய் சும்மா விட்டனப்பா அவரு, அப்படியே அவர் இல்லைன்னா, அவர் எனக்கு வேலை வாங்கி தரலன்னா எனக்கு வேலை கிடைக்காதா, அவர் எனக்கு உதவி செய்யலைன்னா வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? ஆண்டவரிடத்துல பயந்து, நீரன் மீட்பர் ஆண்டவரே, நீரனுடைய ரட்சகர் ஆண்டவரே, பயங்கரமான ஆண்டவரே, உண்மை தவிர வேற ஒரு விடுதலை ஆக்குங்க. இது பயத்தினால செய்யற காரியமாமா. அடுத்த வசனம் சொல்ல, அவர்கள் இருதயம் அவரிடத்துல நிலைவரப்படல, அவர்கள் உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். பாருங்க, தன்னுடைய முக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டார். பாருங்க, இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நம்ம ஆலயத்துக்கு வரோம், என்ன சிந்தனையில வரோம், ஐயோ ஆண்டவர் கோவிச்சுக்காரு, அப்படியா? இல்ல, தேவன் எனக்கு நன்மை செய்தார் ஐயா, உளையான சேற்றிருந்தனை தூக்கி எடுத்தார் ஐயா, அவர் மட்டும் என்னை தேடி வராதிருந்தால் என் வாழ்க்கை எப்படியோ நாசமாய் போயிருந்திருக்கும், அவர் மட்டும் என் வாழ்க்கையில நுழையாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு துன்மார்க்கனோட உட்கார்ந்து இருப்பேன், நான் எங்கேயோ அடிதடி பண்ணி இருந்திருப்பேன், போலீஸ்காரன் என்ன பிடிச்சிட்டு போயிருந்திருப்பான், இல்லை சேவல் சண்டைக்கு போயிருந்திருப்பேன், அங்க என்ன பிடிச்சி துரத்திட்டு போய் என்ன பிடிச்சிருப்பான், ஜெயில வச்சிருந்திருப்பான், அல்லது குடிகாரனோட போயிருந்திருப்பேன், அல்லது ஏதோ துன்மார்க்கனோட இருந்திருப்பேன். என் வாழ்க்கையை சீரழிஞ்சு என்ன சி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருப்பேன். ஆனா அவர் அப்படி செய்யல, என்னை தேடி வந்தார். நான் ஞானி என்றா, அறிவாளி என்றா, அழகிலே உயர்ந்தவன் என்றா, ஞானத்திலே சிறந்தவன் என்றா, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிஞ்செடுத்தார், பைத்தியங்களை தெரிஞ்செடுத்தார். அந்த தேவனை நான் ஆராதிக்காவிட்டால், அந்த தேவனை நான் உண்மையாய் அவரை சேவித்து பின்பற்றாவிட்டால் எப்படிங்க? அதுதான், இதுதான், இதை புரிந்து கொள்வதற்குத்தான் தேவனுடைய ஆவி தேவை. நான் யாரு, எதுக்காக அவரை துதிக்கணும், அவர் எனக்கு என்ன செய்கிறார்,
அதை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவி தேவை. அந்த ஆவி எங்கே கிடைக்கும் என்றால், என்னுடைய இருதயத்திலே உண்மையாய் நான் மாறும் பொழுதுதான் கிடைக்கும். உண்மையாய் மாறுறதுன்னா என்னங்க? பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தர் என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கார். ஒரு பெரிய ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணி என்னைய கூப்பிட்டுருக்காரு. நான் எப்படி போகணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு பெரிய அம்பானி கூப்பிட்டுருக்காருன்னு வச்சுக்கீங்களா, என்ன அதாவது டாடா கூப்பிட்டுருக்காரு என்னைய விருந்துக்கு, நான் எப்படி போகணுங்க? இந்த ட்ரெஸ் போதுமா? ஹேர் ஸ்டைல் இப்படி போதுமா? எவ்வளவு என்ன சிங்காரிக்க முடியுமோ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கோட் போட்டுட்டு வருவானுங்க. நான் எப்படி போனோம்? இப்படி போனா என்ன உள்ளே விடமாட்டான். வேஸ்ட் கட்டிட்டு போனதுக்காக ஒரு ஹோட்டல்ல ஒரு நபரை உள்ள விடல செய்தி. இப்ப நான் என்ன பெரிய செல்வந்தர் கூப்பிட்டு இருக்காரு ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எனக்கு விருந்து. நான் எப்படி போகணும்? நான் அங்க போனோம், அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். சரி, போயிட்டேன். போனோன்னா விதவிதமா இருக்கு. ஆஹா, எடுத்து அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எடுத்து அப்ப நான் சாப்பிட்டுக்கலாமா? இல்ல, போனோன்னு எடுத்து எனக்கு கொடுப்போம், எனக்கு கொடுப்போம், எனக்கு இங்க எல்லாம் நம்ம அடிதடி போடுறோமே, அதே மாதிரி தொட்டை தூக்கி ஓடி முன்னாடி நிக்கலாமா? என் ஆவி அங்க மாறிடுச்சு பாத்தீங்களா? நான் ஆக்சுவலி அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவன் தான். ஆனா கூப்பிட்டது பெரிய ஆளு, பெரிய இடம். இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஆவியே மாறிடுச்சு பாருங்க. அங்க போனோடனே அப்படியே டப் அழகா போய் அமைதியா சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடல, இப்பதான் வந்து பாருங்க. என்னுடைய ஆவியே மாறிடுச்சு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அது என்னது, பிரியாணியா, மட்டனா, மான் பிரியாணியா? கொஞ்சம் நான் நிறைய சாப்பிடுறது இல்லை, கொஞ்சம் தான், கொஞ்சம் வைங்க. அப்படியே கொஞ்சமா வச்சு அப்படியே ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அப்படி உதட்டுல ஒட்டாம அப்படி இங்க அள்ளி திணிக்கிறாள். நானு அங்க போனா நிலைமையே மாறிடுச்சு. உன்னையும் என்னையும் உன்னதமான அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் அழைத்திருக்கிறார். நீ அவரிடத்துல எப்படி வந்திருக்கிற? அந்த ஆவி மாறி இருக்கா? கடந்த நாட்கள்ல நம்ம ஜெரி எங்க சிஸ்டரோட அக்கா மகனுக்கு மேரேஜ் போயிருந்தோம். பயங்கர கூட்டம். நாங்க ஊருக்கு வேற வரணும். நான் விரும்பாத ஒரு செயல், இந்த பந்தி இருக்கும்போது இந்த சேர் பிடிக்கிறத பின்னாடி போய் நின்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது பாருங்க. அது ஊர்ல எல்லாம் கல்யாண வீடுல பயங்கர கூட்டமா இருக்கும். ஒரு சாப்பிட்டு முடியறதுக்கு முன்னாடியே அந்த சேருக்கு பின்னாடி போய் நின்றுக்குவாங்க. நான் கிண்டல் பண்ணுவோம் பாருங்க. அவங்கள சாப்பிட விடாம இப்படி நொட்டம் விட்டுட்டு இருக்கிறீங்களே என்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவோம் பாருங்க. ஆனா அந்த இடத்துல நானே தள்ளப்பட்டுட்டேன். அன்னைக்கு வரணும், வேற வழி இல்லை, ஏகப்பட்ட கூட்டம். போய் பின்னாடி நிற்க வேண்டியதா போச்சு. எனக்கு வெக்கம்னா வெக்கம் மனசுக்குள்ள. சாப்பாட்டுக்கு போய் இப்படி நிற்க வேண்டியதா போச்சுதே ஆண்டவரே, வெக்கம். அதனால செல்லை எடுக்கணும்னு செல்ல சும்மா எதையோ பார்த்துட்டு, அவங்க ஏன் சாப்பிட்றத பார்க்கக்கூடாது, யார் சாப்பிட்றது யார் மூஞ்சியும் பார்க்கக்கூடாதுன்னு செல்லை வச்சு அப்படி அன்னைய நாள் பார்த்தா விஜயகாந்த் இறந்துருக்காரு, தகவல் வந்துட்டு இருக்குது. அதே சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல பந்தியில இருந்தவர் சொல்லாரு, ஏங்க என்னமோ அவர் பெரிய உத்தமர் மாதிரி போட்டுட்டு இருக்காருங்க, என்னால சகிக்க முடியல, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டார் அவர். அதையும் பார்க்க முடியல பாருங்க. பாருங்க, ஆவி மாறிடுச்சு பாருங்களேன். தேவனிடத்துல நம்முடைய ஆவி, ஆண்டவரே நான் எங்க இருந்தோ என்ன எடுத்து வந்தீங்க, என்ன உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க, என் ஆவி மாறணுமா வேண்டாமா? நான் உண்மை சேவிப்பதற்கு அந்த ஆவி மாறினால் மட்டும்தான், அந்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருடைய அதிசயங்களை, அவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியும், நாம் உணர முடியும், அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது இல்லாத பட்சத்துல நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதனாலே அவருடைய வார்த்தைகளையோ அவருடைய சத்தியங்களையோ அவருடைய செயல்களையோ கிரியைகளையோ அவர் என்னை நேசிப்பதையோ நான் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. ஆகையினாலே இன்றைக்கே நாம் தேவனுடைய வழிகளை அறிவதற்கு, தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு
தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஆவியை முதலாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய இந்த மாம்சத்துக்குரியவனை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். ஆனால் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி நாம் பார்ப்போமே ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதும் அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதும் அவருடைய வழிகளை நாம் கண்டுபிடிப்பதும் பெரிய காரியம் அல்ல, அவை எளிதானவை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம்.